கொடுக்க போகிற செய்தியினுடைய தலைப்பு வந்து இவர்களுக்காக இரக்கம் பாராட்டாதே அப்படின்னு செய்தி கொடுக்க போகிறேன். இல்லைன்னா வந்து ரொம்ப ஷார்ட்டாக சொல்ல போனான்னா பரிதாபப்படாதே. பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, பரிதாபப்படாது. ஆமே, யாருக்கெல்லாம் பரிதாப குணம் இருக்குது? ஆமா, இந்த பரிதாப குணம் இல்லை இரக்கம் பாராட்டுதல் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு அவசியமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா அவசியமானது தான். ஏன்னா நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள கர்த்தர். இன்னைக்கு நம்ம இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது ஆண்டவருடைய பெரிய இரக்கம் தான். அவர் நம்ம மேல ரொம்ப பரிதாபப்பட்டார், அவர் நம்ம மேல் இரக்கம் காண்பித்தார். அதனாலதான் வந்து நம்ம இங்க உட்கார்ந்து இருக்கிறோம். அதான் நடுகிறவனாலும் அல்ல, நீர் பாய்ச்சுகிறவனாலும் அல்ல, விளைய செய்கிற கர்த்தராலே ஆகும், விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலே ஆகும். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற வாகனம் வந்து நம்ம உழைச்சதுனால கொடுக்கல, அவருடைய இரக்கத்தினால நமக்கு கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம் நம்முடைய ஜபத்தினாலே அல்ல, அவருடைய இரக்கத்தினாலே கொடுத்திருக்கிறார். நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஒவ்வொன்றையும் நம்ம திரும்பி பார்க்கும்போது இதெல்லாம் பெற்றுக்கொள்வதற்கு நம்ம தகுதியினாலே அல்ல, அவர் நம்ம மேல ஏதோ ஒரு இரக்கம் வச்சதுனால இது எல்லாவற்றையும் தகுதியே இல்லாத நமக்கு ஆண்டவர் வந்து அழகாய் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஆனா அவருடைய இரக்கத்திற்கு அளவில்லை, அவர் ரொம்ப இரக்கம் உள்ளவர். அவருடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள் வந்து சில காரியத்திற்கு நீங்கள் இரக்கம் பாராட்டுவீர்களே, ஆனால் உங்க வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போவீங்க. கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ஒரு ஊழியக்கார ஒரு அம்மாவை சந்தித்தேன். அவங்க வந்து ஒரு மிகப்பெரிய படிப்பாளி. அவர்கள் அவங்க ஸ்கூல்ல படிக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா எல்லா ஸ்டூடெண்ட்லையும் அவங்க தான் ஃபர்ஸ்ட். அந்த ஸ்கூல்ல வந்து அவர்களுடைய படிப்பை யாராலும் அடிக்க முடியாது, அவ்வளோ நல்லா படிப்பாங்க. பைபிள் காலேஜில் அவங்க ஃபர்ஸ்ட். அப்புறம் வந்து ஹிந்தி, இங்கிலீஷ், தமிழ், இது மலையாளம், இது 4 பாஷையும் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ளூயண்டாக தெரியும். எத்தனை பெரிய ஊழியக்காரர்கள் வந்து எவ்வளவு வேகமாய் பிரசங்கம் பண்ணினாலும் அதை கடினமான ஆங்கிலமாக இருந்தால் கூட அவ்வளவு அழகா ஜனங்களுக்கு புரிகிறது மாதிரி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, மலையாளத்தில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க, ஹிந்தியில் டிரான்ஸ்லேட் பண்ணுவாங்க. அப்படி ஒரு பெரிய ஸ்கில் உள்ள பர்சன். அவங்க வீட்டில் நிறைய பிள்ளைகள் இருந்தாங்க. ஆனால் அவங்க அம்மா அப்பா வந்து இந்த பிள்ளையை நினைச்சு இவளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து சின்ன வயசுலேயே முடிவு பண்ணிட்டாங்க. அவள் ஸ்கூல் படிக்கும் போதே இல்லை, நீ இவ்வளவு ஸ்கில்லா இருக்கிற, கண்டிப்பா நீ நல்லா வருவ அப்படின்ற ஒரு உன்னை குறித்து எனக்கு கவலையே இல்லை, உன்னை குறித்து நான் எங்கேயுமே கவலைப்பட மாட்டேன், நீ எங்க போனாலும் பொழைச்சுக்குவ, நீ எங்க போனாலும் நல்லா இருப்ப அப்படின்ற அளவிற்கு தன்னுடைய மகளை குறித்து ஒரு நாள் கூட அவங்க அம்மா அப்பா வந்து கவலைப்பட்டதே கிடையாது. ஆனால் நாட்கள் கடந்து போனது. அவங்க ஒரு காலேஜில் படிக்கும்போது அங்கே ஒரு வாலிப தம்பி வந்து ரொம்ப சாதுவான ஒரு பையனா இருந்தான். ஆனா எல்லாருமே அந்த பையனை வந்து வெறுத்தாங்க, அவனை ரொம்ப மோசமானவன் அப்படின்ற முத்திரையை குத்துனாங்க. அவனுக்கு வீட்டில் அவங்க அம்மா வந்து கொஞ்சம் பைத்தியம் மாதிரி ஒரு நிலைமை. அவனுடைய தகப்பனார் வந்து அவங்கள சரியாக கவனிக்கலை. அதனால ஒவ்வொரு நாளும் வந்து அவன் வந்து எல்லா இடத்துலையும் முரட்டுத்தனமாக இருப்பான், எல்லாரையும் திட்டுவான், எல்லா இடத்துலையும் சண்டைக்கு போவான். ஆனால் இந்த பொண்ணை பார்க்கும்போது மட்டும் அவன் வந்து ரொம்ப அமைதியாக பேசி, எனக்கு இந்த மாதிரி ஆதரவே இல்லை, நான் இப்படி ஆகிறதுக்கு காரணம் என் ஃபேமிலி தான் காரணம், எனக்கு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லி நிறைய அந்த பிள்ளையினிடத்துல பேசிட்டே இருக்கும்போது இந்த பொண்ணுக்கு வந்து அவன் மேல ஒரு பெரிய பரிதாபம் வந்துருச்சு, ஒரு பெரிய இரக்கம் வந்துருச்சு. நாள் தாண்ட 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 அந்த பையன் மேல அந்த பொண்ணு கொண்ட அந்த இரக்கம், அந்த பரிதாபம் வந்து ஒரு லவ்வா மாறிடுச்சு, ஒரு காதலா மாறிடுச்சு. ஏன் நம்ம இவனுக்கு வாழ்க்கை கொடுத்தா என்ன, இத்தனை பேரும் இவனை வந்து சுட்டி காமிக்கிறாங்களே, இத்தனை பேரும் அவனை வந்து தப்பானவன் அப்படின்னு நிரூபிக்கிறாங்களே, நம்ம இவனை கல்யாணம் பண்ணி அதற்கு பிறகு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கொடுத்தா அவனுடைய வாழ்க்கையை நம்ம சேஞ்ச் பண்ணா என்ன, எல்லாருக்கும் முன்னாடி அவனை தலை நிமிர்ந்து வாழ வைக்கலாமே அப்படின்னு வேற எந்த காரணமும் அல்ல, அது மட்டும்தான். ஆண்டவர் வந்து இந்த பொண்ணு வெறும் உலகத்தில் உள்ள ஸ்கில் கிடையாது, ஆண்டவரையும் நேசிக்கிறதுல ரொம்ப பெஸ்டான மகள். கர்த்தர் பல விஷயம் எச்சரித்தார், இல்ல நீ பரிதாபப்படுறது இது உனக்கு முடிவு சரியில்லாம போயிடும் அப்படின்னு லிட்டரலா நேருக்கு நேர் ஆண்டவர் எச்சரித்தார், இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி. ஆனா இந்த மகள் வந்து கேட்கல. நான் வந்து அவரை தான் திருமணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவரை கல்யாணமும் பண்ணிட்டாங்க. 1 வருடம் அவருடைய வாழ்க்கை நல்லா போச்சு, சமாதானமா போச்சு. ஆனால் நாட்கள் தாண்ட தாண்ட பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்து கடந்த நாட்களிலே அவர்களுடைய பிள்ளைகளோட அவங்க பிள்ளைங்க, அவருடைய கணவனார் எல்லாரும் ரொம்ப பரிதாபமா 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்த அந்த சகோதரி வேற, இன்னைக்கு பார்க்கிற சகோதரி வேற.
அவருடைய வாழ்க்கையில நொந்து போய் உடைஞ்சு போய் தன்னுடைய சரீரத்தினுடைய பலனெல்லாம் அற்று போய் ரொம்ப ஒல்லியாகி முகம்லாம் ரொம்ப அசிங்கமா அப்படின்னா நிறைய புண்ணெல்லாம் வந்து அப்படியே வாழ்க்கையே விரக்தியாகி பிள்ளைகளை கூட சரியா கவனிக்க முடியாம, ஏன் அப்படின்னு கேட்டா, நான் தப்பு பண்ணிட்டேன், ஆண்டவரை விட பெரிய இரக்கத்தை காமிச்சிட்டேன், இல்லை பரவாயில்ல, சரி ஆண்டவர் மீண்டும் மீட்டெடுக்க வல்லவர் அப்படின்னு அவர்களுக்காக ஆறுதல் சொல்லி அவர்களுக்காக ஜெபித்து, சரி பரவாயில்ல சோர்ந்து போகாத அப்படின்னு சொல்லி அந்த ஃபேமிலி அப்படியே கடந்து போனது. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலே இரக்கம் பாராட்டுறதுல பரிதாபப்படுறதுல ஆண்டவருடைய பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப கவனமா இல்லை அப்படின்னு சொன்னா நீங்கள் ரொம்ப பாதிக்கப்படுவீர்கள். நீங்கள் மோசையை குறித்து வேதத்துல வாசிக்கிறோம், ஒண்ணுமே பிரச்சனை இல்லை, ஆண்டவர் அவனை அழைத்தார், வேறு பிரித்தார், ஜனங்கள் மேல அவனுக்கு ரொம்ப அன்பு இருந்துச்சு, தன்னுடைய சொந்த ஜனங்களை அவன் ரொம்ப நேசித்தான். ஆனா ஒரு காலகட்டம் வரும்போது இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் என்று கர்த்தர் கண்டுபிடிச்சு, வேணாம் மோசே இந்த ஜனங்களை அழிச்சிடுற, என்னை விட்டுரு அப்படின்னு சொல்லும் போது, இல்ல 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 ஆண்டவரே, கண்டிப்பா இந்த ஜனத்தை அழிக்கிறதா இருந்தா ஏன் பேரை வேண்டும் என்றால் கிறுக்கி போடும், நான் இந்த ஜனங்களை அழிக்கிறதுக்கு விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய பேரை கிறுக்கி போட்டா கூட பரவாயில்ல, ஜனங்களை விடுதலை ஆக்கணும்னு அந்த பாவியான ஜனங்களுக்காக ஆண்டவரை விட இரக்கம் காமிச்சிட்டான். அவனுடைய வாழ்க்கையிலே அதே ஜனங்களால் கானான் தேசத்திற்கு போக முடியாமல் அவனுடைய பிரயாணமே தடைப்பட்டுருச்சு. அதனால இரக்க குணம் ரொம்ப முக்கியம். ஆனா உங்களுடைய வாழ்க்கையிலே இரக்க குணம் ஆண்டவருடைய கோபத்திற்கு ஆளாயிடக்கூடாது. 2 வசனத்தை முதலாவதாக வாசிக்க போறோம். உபாகமம் 7ஆம் அதிகாரத்தில் 2வது வசனத்தையும், உபாகமம் 7ஆம் அதிகாரம் 16வது வசனத்தையும் வாசிக்க போறோம். உன் தேவனாகிய கர்த்தர் அவர்களை உன்னிடத்திற்கு ஒப்பு கொடுக்கும் போது அவர்களை முறியடித்து அவர்களை சங்காரம் பண்ண கடவாய், அவர்களோடு உடன்படிக்கை பண்ணவும் அவர்களுக்கு இரங்கமும் வேண்டாம். இன்னொரு வசனத்தை கூட 16வது வசனத்தை கூட வாசிக்கலாம். 7ஆம் அதிகாரம் 16வது வசனம். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னிடத்தில் ஒப்பு கொடுக்கும் சகல ஜனங்களையும் நிர்மூலமாக்க கடவாய், உன் கண் அவர்களுக்கு இறங்காதிருப்பதாக, அவர்கள் தேவர்களை நீ சேவியாமல் இருப்பாயாக, அது உனக்கு கண்ணியாக வரும். ஜனங்களை நேசிக்கணும், ஜனங்களை ஆறுதல் படுத்தணும், ஜனங்களுக்காக கொடுக்கணும், ஜனங்களுக்கு இரக்கம் பாராட்டுவதை சந்தோஷம் அப்படின்னு தட்டி கொடுத்த ஆண்டவர் இந்த 2 வசனங்களிலையும் இஸ்ரவேல் ஜனங்களிடத்துல ஸ்ட்ரிக்டா அனௌன்ஸ் பண்றாரு. உன்னை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை ஊர்ல நான் உன்னை கொண்டு போய் வைப்பேன், நீ கட்டாத வீட்டில் நீ குடியிருப்ப, நீ நடாத திராட்சை தோட்டத்தினுடைய கனியை நீ புசிப்ப, ஆனால் நீ எச்சரிக்கையாயிரு, நீ கவனமாயிரு, அவர்களுக்கு உன்னுடைய கண் இணங்க வேண்டாம், அவர்களுக்கு நீ இரக்கம் பாராட்ட வேண்டாம். ரொம்ப ஸ்ட்ராங்கா ஆண்டவர் சொல்றாரு. நீ அவங்கள பாரபட்சம் பார்க்காத, நீ அவங்களுக்கு இறங்காத அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆண்டவர் சொல்றாரு. ஏன் ஆண்டவர் அந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அவர்களுக்கு நீ இறங்கவே வேண்டாம் அப்படின்னு சொல்றாருன்னா, அவங்க வித்தியாசமான ஜனங்கள், அவர்களுக்கு உன்னுடைய கண்ணில் நீ இறங்கிட்டேன்னா அவங்க குடும்பத்துக்குள்ள உன்னை என்னை விட்டு வேறே தேவர்களை சேவிப்பதற்கு உன்னை நடத்துவாங்க. நீ என்னையே மறந்துடுவ, நீ தப்பு பண்ண ஆரம்பிச்சிருவ, உன் வாழ்க்கையை தூக்கி நிறுத்த முடியாது, அதனால நீ இறங்காத அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அப்போ சில மனிதர்களுக்கு நீங்கள் பரிதாபப்படுவீர்களே ஆனால், சில குடும்பங்களுக்கு நீங்கள் பரிதாபப்படுவீர்களே ஆனால், அவர்கள் வேற ஒன்னும் செய்ய மாட்டாங்க, ஆண்டவரை விட்டு உங்களை தூரத்துல கொண்டு போய் நிறுத்துவாங்க. இன்னைக்கு நிறைய பேர் மனிதர்கள் மேல் பட்ட பரிதாபங்கள் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னா, ஆண்டவரை மறக்க பண்ணிருச்சு. ஆண்டவரை நிறைய பேர் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆண்டவரோட நடந்தவங்க, ஜெபம் பண்ணவங்க நிறைய பேர் கர்த்தரோட நடக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, அவர்களுடைய பரிதாபம்ன்ற ஒண்ணு அவங்கள ஆண்டவரை விட்டு தூரப்படுத்திருச்சு. ஸோ ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். ஆண்டவரே எனக்கு ஒரு கிருபையை தாரும், எனக்கு இரக்க குணம் ரொம்ப அதிகமாய் தேவை, ஆனால் என்னுடைய பரிதாபம் உங்களை விட்டு என்னை ஒரு நாளும் பிரிச்சிடவே கூடாது. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? இன்றைக்கு ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு முன்பாக உங்களுக்கு சொல்லி உங்களுக்காக ஜெபிக்க போறேன். அப்படின்னா உங்களுடைய இரக்க குணம், உங்களுடைய பரிதாபப்படுதல் அதற்கென்று ஒரு அளவுகோலை கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த அளவுகோலை ஒரு தேவனுடைய பிள்ளை மாற்றவே கூடாது. அதுக்கு 3 அளவுகோல்களை, இதற்கு மேல நீ பரிதாபப்படக்கூடாது, இதற்கு மேல நீங்கள் இரக்க குணம் காண்பிக்க கூடாது. அது யாரா வேணாலும் இருக்கலாம். இதுக்கு மேல நீங்க இரக்க குணம் காமிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையிலே தீமைகளை நீங்கள் சந்திப்பீர்கள். நம்பர் 1, முதலாவதாக நியாயாதிபதிகளின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளலாம்.
நியாயாதிபதியின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரத்தினுடைய 9வது வசனத்தை வாசிக்க போறோம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 9வது வசனம். பதிவிருக்கிறவர்கள் அறை வீட்டிலே காத்திருக்கும் போது அவள், சிம்சோனே, பெலிஸ்தியர் உன்மேல் வந்து விட்டார்கள் என்றாள். அப்பொழுது சணல் நூலானது நெருப்பு பட்ட உடனே இறுகி போகிறது போல அவன் அந்த கயிறுகளை அறுத்து போட்டான். அவன் பலன் இதனாலே உண்டாயிருக்கிறது என்று அறியப்படவில்லை. அப்பொழுது தெளிலால் சிம்சோனை பார்த்து, இதோ என்னை பரியாசம் பண்ணி எனக்கு பொய் சொன்னா, இப்போதும் உன்னை எதனாலே கட்டலாம் என்று எனக்கு சொல்ல வேண்டும் என்றார். போதும், நல்லா கவனிங்க. இந்த இடத்துல நீங்க ரொம்ப கவனமா கவனிக்க வேண்டியது, இந்த சிம்சோன் தெளிலால் இவளுடைய வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். அப்படின்னா தெளிலால் அப்படின்றது உங்களுக்கு தெரியும். அவள் ஒரு தவறான ஒரு பழக்க வழக்கத்திலே ஒரு தொழிலை செய்து கொண்டிருந்தவர். என்னதான் சமுதாயத்தில் எல்லா வேலைகளை செய்வர்களுக்கு மதிப்பு இருந்தாலும் இந்த பாவமான இந்த வேலையை செய்கிறவங்களுக்கு ஊர்ல எங்கேயுமே மதிப்பு இல்லை. அவங்கள ரொம்ப குறைவா பார்ப்பாங்க. இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா தண்ணி எடுக்க போகிறது கூட எல்லாரும் போயிட்டு கடைசியில யாருமே இல்லாத நேரத்தில் தான் அவங்க தண்ணி எடுக்க போவாங்க. ஏன் அப்படின்னா மனிதர்கள் அவங்கள பார்த்தாங்க அப்படின்னா, அந்த ஊர்ல இருக்கிற ஸ்திரீகள் பார்த்தாங்கன்னா இப்படிப்பட்ட தொழிலை செய்கிறவர்கள் சந்தோஷமா ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அவங்கள ரொம்ப துச்சமாய் அசிங்கமா, இவ்வளவு கேவலமான வாழ்க்கை நீ வாழ்றியே அப்படின்னு அவளை பார்க்கிற பார்வையிலே எரிச்சிருவாங்க. சமுதாயத்தினால தள்ளப்பட்டு யாருடைய பார்வைக்கு முன்பாக நிற்காம தண்ணி எடுக்க போறது மட்டும் இல்ல, வீடு கூட எல்லாரும் குடியிருக்கிற இடத்துல வீடு இருக்காது. அந்த பட்டணத்தினுடைய ஓரத்துல காம்பவுண்ட் வால் பக்கத்துல ஒதுக்குப்புறமாய் எல்லாரும் பார்க்காத வழி நடக்காத இடங்களிலே இவங்க வீடை வச்சிருப்பாங்க. ஆனா அப்படிப்பட்ட ஒரு வீட்டுக்குள்ள இந்த தேவனால் அழைக்கப்பட்ட, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட சிம்சோன் கடந்து போறான். ஆனா என்ன நினைக்கிறான் அப்படின்னா, இவனுக்கு நான் நம்புறேன் அவனுக்கு ஒரு இறக்க குணம் வந்திருக்கும். சே, எல்லாருமே இந்த லேடியை ஒதுக்குறாங்களே, இவ்வளவு ரொம்ப அசுத்தமா நினைக்கிறாளே, அவங்க அசுத்தமா நடந்ததுனாலதான் இப்படி அப்படின்ற எண்ணம் வரல. நம்ம வாழ்வு கொடுக்கலாம், அவன் பெரிய பராக்கிரமசாலி. இவ வீட்டுக்குள்ள போன உடனே அவளுடைய அரவணைப்பு, அவளுடைய அவனை கேர் எடுத்து பார்த்துக்கிறது எல்லாமே அவனுக்கு பிடிச்சு போய் அந்த வீட்டிலேயே படுத்து கொண்டான். ஆனா அந்த லேடி அவன் அப்படி விடலை. அந்நிய நாட்டு ராஜாவிடத்துல சொல்லி அவனை கட்டி அவனை சிறைப்படுத்துவதற்காக பணத்தை வாங்கி பேசிட்டாங்க. அவங்களுக்கு தேவை சம்பாத்தியம் மட்டும்தான். இவனை வீட்டுக்குள்ள வர வச்சதும் அவனுடைய பணத்துக்காக தான், அவன் பலசாலி என்பதற்காக தான். இப்பவும் அவனோட பழகிற ஒரே ஒரு காரணம், அவனால ஏதாவது ஒண்ணு என் குடும்பத்துக்கு ஆகணும்ன்ற அந்த காரியத்துக்கு தான் அவனோட பழகுறாங்களே தவிர வேற எந்த ஒரு காரணமும் இல்லை. ஆனா இந்த மனுஷனுக்கு தெரியல, அவனுக்கு ரொம்ப இறக்க குணம் வருது. அப்போ ஒரு டைம் அவனை கயிறுகளினாலே கட்டுறாங்க. அதுல அவனுடைய பலன் தெரியல. இப்ப என்ன பரியாசம் பண்ணிட்டல, என்னை இப்ப கேவலப்படுத்திட்டல, அவங்க முன்னாடி நான் வெட்கப்பட்டு நிக்கிறேன். உடனே அவனுக்கு திரும்பவும் பரிதாபம் வருது. சரி, இன்னொரு வாய்ப்பு கொடுக்குறேன். கடைசியாக தன்னுடைய வாழ்க்கையிலே இருக்கிற மொத்த ரகசியத்தையும் இந்த சிம்சோன் அவங்களுக்கு எடுத்து சொல்லிட்டான். அப்போ இவனுடைய இறக்க குணம் எது வரைக்கும் போயிருச்சு அப்படின்னு சொன்னா, நான் நம்புறேன் இவன் அடிமையாகிற வரைக்கும் அந்த லேடி மேல அவன் பரிதாபப்பட்டான். நல்லா கவனிங்க, உங்களுடைய இரக்க குணத்திற்கு இருக்கிற முதல் அளவுகோல் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க இறங்கலாம், நீங்க பரிதாபப்படலாம். உங்களுடைய பரிதாபம், உங்களுடைய இரக்க குணம் எப்படி போயிடக்கூடாதுன்னா, நீங்கள் அவர்களுக்கு அடிமையாகிற வரைக்கும் நீங்க போயிடக்கூடாது. உங்களை அடிமையாக்கிடக்கூடாது. நிறைய பேருடைய வாழ்க்கையிலே அவர்களுக்கு கடந்து போகிற பாதையிலே அவங்க எந்த அளவிற்கு இரக்க குணம் காமிச்சிருக்கிறாங்கன்னா, அவ்வளவுதான், அவங்களுக்கு அடிமை ஆயிட்டாங்க. அந்த இரக்க குணம் அவர்களை அடிமைப்படுத்திருச்சு. வாலிப தம்பியா இருக்கலாம், தங்கச்சியா இருக்கலாம், நீ ரொம்ப கவனமாயிரு. ஒரு நாள் அவர்களுக்காக நீ பாராட்டுகிற அந்த இரக்கம், அவங்ககிட்ட போன் பண்ணாம தூங்க முடியல, சாப்பிட்டியா என்னன்னு கேட்க முன்னாடி என்னால படுக்க முடியல, இன்னைக்கு அவன் கூட பேசாததுனால என்னுடைய வேலையை என்னால சரியா செய்ய முடியல, என் குடும்பத்தில் இருக்கிற நபரோட சரியா என்னால பேச முடியல, அவன் சண்டை போட்டதுல இருந்து எனக்கு கஷ்டமா இருக்குது, அவன் இல்லாத, அவ இல்லாத, அந்த பர்சன் இல்லாத வாழ்க்கை எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போயிட்டீங்கன்னா, உங்களுடைய இரக்க குணம் எந்த அளவுக்கு போச்சு தெரியுமா? நீங்க எந்த அளவுக்கு இரக்கம் பாராட்டுறீங்க தெரியுமா? நீங்க அடிமையாகிற அளவிற்கு இரக்கம் பாராட்டியிருக்கீங்க. அப்போ ரொம்ப கவனமா இருக்கணும். சிலர் கருப்பா இருக்கேன் அப்படின்னு சொல்லி 4 பேர்ட்ட சொன்னாங்கன்னா சிலருக்கு இரக்கம் வந்துடும். ஐயோ, நீ ஏன் கருப்பா இருக்கேன்னு நினைக்கிற,
இல்லை கற்பா இருந்தால் என்னை யாருமே கல்யாணம் பண்ண மாட்டாங்கல்ல. யார் சொன்னா? நான் இருக்கல்ல. நீ கற்பா இருந்தால் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், நான் உனக்கு இறக்கம் காமிக்கிறேன். ஆனால் உங்களுடைய இறக்க குணம் நல்லது தான், நீங்கள் மற்றவர்களுக்காக பரிதாபப்படுகிறது நல்லது தான். ஆனால் என்ன ஆயிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், நீங்கள் அவர்களுக்கு அடிமையாகிற அளவிற்கு நீங்கள் ஒரு நாளும் பரிதாபத்திற்கு நேராகி போயிடக்கூடாது. ஆமேன்னு சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிற கையை பிடிச்சி சொல்லுங்க, பரிதாபப்படுறது தவறல்ல. சொல்லுங்க, பரிதாபப்படுறது தவறல்ல. ஆனால் அடிமையாகிற அளவிற்கு பரிதாபப்பட வேண்டாம். நல்ல கையை கொடுத்து சொல்லுங்க, அது உங்கள் வாழ்க்கையில் பெரிய டேஞ்சர். ஆமேன். கணவனிடத்தில் பேசாமல் இருந்துருவாங்க, பிள்ளைகளிடத்தில் பேசாமல் இருந்துருவாங்க, மனைவியினிடத்தில் பேசாமல் இருந்துருவாங்க, அம்மா அப்பாட்ட பேசாமல் இருந்துருவாங்க. ஆனால் யார்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது தெரியுமா? யார்கிட்ட பேசாமல் இருக்க முடியாது? அந்த பரிதாபப்படுகிற நபரிடத்தில் பேசாமல் இருக்க முடியாது. கேட்டால் ஒன்னே ஒன்று என்ன தெரியுமா? அவன் பாவம் இல்லை, அவன் பாவம் இல்லை, அவன் பாவம் இல்லை. கடந்த நாட்களிலே ஒரு தகப்பனார் ரொம்ப வருத்தத்தோடு சொன்னார் தன்னுடைய மகளை குறித்து. தன்னுடைய மகள் ஒரு மனுஷனுடைய கையில் அடிமையாக இருக்கிறத குறித்து பேசும்போது சொன்னார், பாஸ்டர், நான் கடினமாய் ராத்திரி பகலாக உழைச்சி இவளுடைய எதிர்காலத்திற்காக ஒரு 10 பவுன் நகை சேர்த்து வச்சுருந்தேன். எனக்கே தெரியாமல் பீரோவை திறந்து இந்த நகையை எடுத்துக்கொண்டு ஒருத்தன் கையில் கொடுத்துருக்குறான். அவன் இவளுடைய பேர்லேயே அந்த நகையை அடகு வச்சு ரெசிப்டை இவ கையில் கொடுத்துருக்குறான். ஆனால் இப்போ சொல்கிறேன் நான், போயிட்டு அந்த நகையை வாங்கிட்டு வாப்பா, அந்த நகையை திருப்பிட்டு வான்னு சொல்லும்போது என்னை பார்த்து சொல்கிறா, அவன் பாவம், அவன் எங்கே போவான்? ஹலோ, அவன் பாவம். சரி, நீ அவனை கட்டிக்க போறியா? நீ வேணா கட்டிக்கிறியா அவனை? நான் கல்யாணம் பண்ணி வச்சிடட்டுமா அப்படின்னு கேட்டா, ஐயோ என்ன டாடி இப்படி என்ன தப்பா நினைக்கிறீங்க? நான் கல்யாணம் பண்றது மாதிரி எல்லாம் அவனை யோசிக்கவே இல்லை. அப்படியெல்லாம் ஐடியாலாம் எனக்கு கிடையவே கிடையாது. அவன் ரொம்ப பாவம், அவன் தேவைன்னு வந்தான், அவனுக்கு கொடுத்துட்டேன். இப்போ அவங்க அப்பா பாவமா தெரியல, யாரு பாவமா தெரியுறா? அந்த பையன். ஏன் அப்படின்னு சொன்னா, இரக்க குணம் அந்த பொண்ணை என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சொன்னா, அடிமையாக்கிருச்சு. யாரோ ஒருத்தருக்காக ஆண்டவர் பேசலாம், சகோதரனே சகோதரியே, உன்னுடைய இரக்க குணம் அவர்கள் இல்லாம நான் நகர முடியாது, அவர்கள்ட்ட பேசாம என்னால ஒண்ணுமே பண்ண முடியல, என்னால வேலைக்கு போக முடியல, என்னால கான்சன்ட்ரேட் பண்ண முடியல, அப்படி என்கிற ஒரு சிச்சுவேஷனுக்குள்ள நீங்க போவீர்களே, ஆனால் நீங்க மிகப்பெரிய ஆபத்துக்குள்ள மாட்டி இருக்கிறீங்க. உண்மையா இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றது ஒருவேளை வருத்தமா இருக்கலாம், ஆனா ஒரு நாள் இதற்காக நீங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவீங்க. இன்னைக்கு பாஸ்டர் என்ன இப்படி தப்பா சொல்றாரு, நான் என்ன தப்பாவா பார்க்கிறேன்? நீ உங்களுக்கு தப்பான பார்வை இல்லாம இருக்கலாம், தப்பான எண்ணம் இல்லாம இருக்கலாம், நீங்க நல்லவர்களா இருக்கலாம், டோட்டலா நீங்க சின்ன வயதுல இருந்தே ஒரு சின்ன புழு பூச்சிக்கு கூட இரக்கம் பாராட்டுறவங்களா இருக்கலாம். ஆனா நீங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது உங்களை அடிமையாக்குற வரைக்கும் நீங்க என்ன பண்ண கூடாது? கேட்கல? கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லலாம். பைபிள் காலேஜ் படிக்கும்போது எங்க ஊழியக்காரர் எனக்கு கற்றுக் கொடுத்த ஒன்றை என்னால் மறக்கவே முடியல. இந்த பைபிள் காலேஜில் தாடி வைக்கிறது பயங்கரமான தவறு. அப்படின்னா இந்த தாடி வைக்க வேணான்னு ரூல்ஸ் கிடையாது, ஆனால் ஒரே ஒரு பாஸ்டருக்கு மட்டும் தாடி வைக்கிறது சுத்தமாக பிடிக்காது. ஆனால் அந்த காலத்தில் ஒரு 10, 20, 15 வருஷத்துக்கு முன்னாடி தாடி ஏன் வைப்பாங்க அப்படின்னு சொன்னால் சோகம் அப்படின்னு அர்த்தம். அப்போ ஒருத்தர் எனக்கு சொல்லும்போது சொன்னார், தாடி வச்சா நம்மளை யாரும் திரும்பி பார்க்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு அப்படிதான் வச்சது. சரி ஓகே, நம்ம தாடி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாடி வச்சாச்சு. அப்போ அந்த பாஸ்டர் வராரு, வந்த உடனே எனக்கு ஒரு கதை சொன்னார். எப்பா, ஒருத்தனுக்கு ஒரு தாடியில் ஒரு எறும்பு ஏறிச்சாமா, அந்த ஒரு எறும்பை அவன் எடுத்தா நசுக்கி கொண்டு தான் எடுக்கணுமாமா. ஐயோ, இந்த எறும்பை நான் எப்படி கொல்றது? இது ஒரு ஜீவனாச்சே, இதை அப்படியே விட்டுறணும் அப்படின்னு நினச்சி கையில் எடுத்து பார்த்தா வரல. இதை கையில் எடுத்தா இது நம்மளை அது செத்துரும் அப்படின்னு சொல்லி அந்த எறும்பு கூட்டம் இருக்குல்ல, அந்த கூட்டத்தில் கொண்டு போய் தாடியை வச்சானாமா. தாடியை வச்சு எறும்பே இறங்கிப்போ, எறும்பே இறங்கிப்போ அப்படின்னு சொன்னானாமா. ஆனா அந்த ஒரு எறும்பு இறங்கல, 1000 எறும்பு தாடியில ஏறி கடிச்சிருச்சான்ப்பா. இப்போ வலி தாங்க முடியாம ஒரு எறும்பு கொல்றதுக்கு 1000 எறும்பையும் கொண்டான்ப்பா அவன் அப்படின்னு எனக்கு அது இன்னைக்கு வரைக்கும் ஆணி அடிச்சது மாதிரி நெஞ்சில பதிஞ்சிருச்சு எனக்கு. அதனால சில காரியத்தை எல்லாம் முளையிலே கிள்ளணுன்றதுல இந்த சம்பவம் எப்பவுமே எனக்கு ஞாபகம் வந்துடும். டே வளர்த்தாத, டே ஓவரா போகாத, ஆரம்பத்திலேயே கட் பண்ணிரு போதும். ஏன் SMS பண்ணாதீங்கன்றோம்?
ஏன் ரொம்ப சேட் பண்ணாதீங்கன்றோம், ஏன் பேச்சை வளர்த்தாதீங்கன்னு சொல்றோம், ஏன் அடுத்த வீட்டுக்குள்ள அடிக்கடி போகாதீங்கன்னு சொல்றோம், ஏன் அடிக்கடி அவங்கள பார்த்து பல்லிக்காதீங்கன்னு சொல்றோம். இதுக்கு காரணம் இல்லாம இல்ல, காரணம் இருக்குது. எறும்பு உள்ள வரும்போது ஒன்னே ஒன்ன தூக்கி போட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, இல்லைன்னா மொத்தமும் கொல்ல வேண்டியதா இருக்கு. அப்போ சிலருடைய வாழ்க்கையில இருக்கிற இரக்க குணம் அவங்களை எந்த அளவுக்கு கொண்டு போயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அவங்களை டோட்டலா அடிமையாக்கிருச்சு. இப்ப அம்மா சொல்றாங்க, அப்பா சொல்றாங்க, இல்ல 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 இல்ல. சோ ரொம்ப மறக்க கூடாது. உங்களுடைய இரக்கம், உங்களுடைய பரிதாபம் எது வரைக்கும் போயிடக்கூடாதுன்னா, அதனுடைய அளவுகோல் அது அந்த நபருக்கு, அந்த பொண்ணா இருந்தாலும் பிள்ளையா இருந்தாலும் அவர்களுக்கு அடிமையாகிற வரைக்கும் உங்களுடைய இரக்க குணம் போயிடவே கூடாது. கைகளை அசைத்து ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க.